சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கோவை மாவட்டம் சின்னியம்பாளையத்தைச் சேர்ந்தவர் மாகாளி. இவர் அரசூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவருடைய மனைவி செல்வி. இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக வேலை செய்து வந்தார். கடந்த 30ஆம் தேதி இரவு செல்வி தனது வேலைகளை முடித்துக் கொண்டு கணவர் மாகாளி மற்றும் உறவினர் ரங்கம்மாள் ஆகியோருடன் பணம் எடுப்பதற்காக ATM மையத்திற்கு சென்றுள்ளார். பின்னர் இவர்கள் மூவரும் கோவை அவினாசி சாலையில் உள்ள சின்னியம்பாளையம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வேகமாக வந்த சரக்கு வேன் ஒன்று திடீரென சாலையோரமாக நடந்து கொண்டிருந்த மாகாளி உட்பட 3 பேர் மீது பயங்கர வேகத்துடன் மோதியுள்ளது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அரங்கேறிய இந்த கோர விபத்தில் அவர்கள் 3 பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். இதை பார்த்து நடுங்கி போன அப்பகுதி மக்கள் இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த கோவை மாநகர கிழக்கு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மூவரையும் மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி செல்வி உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த ரங்கம்மாள், மாகாளி ஆகியோருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த மாநகர போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் விபத்தை ஏற்படுத்திய சரக்கு வேனை ஓட்டி வந்தது 17 வயது சிறுவன் என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து சிறுவனிடம் சரக்கு வேனை ஓட்ட கொடுத்த வாகனத்தின் உரிமையாளரான பைலட் ராஜா என்பவரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் அந்த 17 வயது சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து 15 நாட்கள் போக்குவரத்து சரி செய்ய நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.